ஸோ ஈஸியாக 10 ஆர்டர் போட போகிறோம். ரொம்ப சிம்பிளாக 2 வார்த்தையில் ஆர்டர் சொல்ல போகிறோம். அதுதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகே, ஈஸி கமெண்ட்ஸ். கமெண்ட் அப்படிங்கிறது ஆர்டர், கிவிங் டைரக்ஷன். ஓகே, கிவிங் டைரக்ஷன் இந்த மாதிரிலாம் சொல்லலாம். ஓகே, மோஸ்ட்லி கட்டளை. ஸோ அதுவே என் கட்டளை. ஓகே, இந்த 10 தான் நம்ம சொல்லி கற்றுக்க போகிறோம். ஓகே, இந்த 10 தான் நம்ம ரெகுலராக டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுறது அண்ட் யூஸ் ஆகுறது. அதனால இந்த 10 செலக்ட் பண்ணி செப்பரேட்டாக நம்ம பார்க்குறோம் இன்னைக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் cheer up. Come on, cheer up, cheer up. Cheer up அப்படின்னா be happy. Cheer up, cheer up, cheer up. Be happy. Come on, happy ஆரு. Come on. யாரோ சோகமா இருக்காங்க, ஏதோ ஒரு மேட்ச் தோத்துட்டாங்க, ஸோ இல்லை ஒரு பாயிண்ட்ல மிஸ் ஆயிடுச்சு, அந்த மாதிரி தான் இருக்கும்போது சோகமா உட்காந்துருப்பாங்க. அப்போ நம்ம come on, cheer up. பரவாயில்ல, ஃப்ரீ ஆகுது. cheer up, cheer up. Happy ஆரு, cheer up. ஓகே, hurry up. hurry upங்கிறது வேகமா வாங்க. ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட். வேகம் வேகம், ஃபாஸ்ட். நீங்க நடந்து போயிட்டு இருக்கீங்க, பஸ் போக போகுது. ஏய் ஹரி அப், ஹரி அப், பஸ் இஸ் மூவிங், ஹரி அப், சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க, ஃபாஸ்ட் ஃபாஸ்ட். அதுதான் ஹரி அப். காம் டவுன். ரொம்ப டென்ஷனா இருக்காங்க, படபடப்பா இருக்காங்க, ஒரு பயங்கர சண்டையா போடுற மூட்ல இருக்காங்க, இல்லை ஒரு சண்டைக்கு அப்புறம் ஒருத்தர் உட்காந்துருக்காங்கன்னா ஓகே, காம் டவுன், கூல், ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ், காம் டவுன். படபடப்பா வருது அப்படின்ட்டு உட்காந்துட்டு இருக்காங்க, இது யாரோ திட்டாங்க, இது சண்டை போட்டிருக்காங்க, இதாக வேணா இருக்கலாம். ரொம்ப கோவமா, ரொம்ப ஒரு இது இல்லாம நிதானம் இல்லாம ரொம்ப படபடப்பா இருக்கவங்களுக்கு நம்ம காம் டவுன், காம் டவுன், ரிலாக்ஸ். கூல் டவுன், கூல் டவுன், கூல் டவுன். இது எங்க பார்த்துருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, ஸோ காம் டவுன். அடுத்தது கோ ஆன். கோ ஆன்னா கண்டினியூ. கோ ஆன், கோ ஆன், கண்டினியூ பண்ணு. என்ன பண்ணிட்டு இருக்கு அதே நீ கண்டினியூ பண்ணு. ஏதோ ஒரு வேலை பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம நடுவில் ஏதோ கேட்குறோம். எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு மொபைல் வச்சு கேம் விளையாண்டுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பக்கத்துல ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கோம், அவங்க கவனிக்கவே இல்லை. திடீர்னு நிறுத்தி அப்புறம் நமக்கு செம்ம டென்ஷனாக இருக்கலாம். கோ ஆன், கண்டினியூ பண்ணு அப்படிங்கிற. முக்கியமாகவே எக்ஸாம் படிச்சுட்டு இருக்காங்க, நம்ம ஏதாவது வெட்டி கதை பேச போகிறோம், அவங்க கவனிக்கலான்னு படிச்சுட்டு இருக்க மும்மரத்தில் அப்படின்னாங்கன்னா ஓகே ஓகே, நத்திங், கோ ஆன், யூ கோ ஆன், கேரி ஆன், கேரி ஆன், கோ ஆன், கண்டினியூ. அதுதான் அது. ஓகே, கெட் அவுட். இது நம்ம நிறைய இடத்துல கேட்டிருப்போம். கெட் அவுட், கெட் அவுட் ஆஃப் மை கிளாஸ், வெளியே போ, கெட் அவுட். வெயிட் அப். வெயிட் அப், வெயிட் லிட்டரலி வெயிட் தான். ஆனால் இந்த வெயிட் அப் எப்போ யூஸ் பண்ணுவோம்? நம்ம ஒரு 4 பேர் போயிட்டு இருக்கோம், 2 பேர் கொஞ்சம் முன்னாடி வேகமாக போயிட்டாங்க, நீங்கள் பின்னாடி ஸ்லோவாக வந்துட்டு இருக்கீங்கன்னா அவங்கள நின்று நின்று நானும் வரேன், இரு நானும் வரேன், வெயிட் பண்ண நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன், வெயிட் அப், வெயிட் அப், வெயிட் அப் ஃபார் மீ, வெயிட் அப். ஓகே, லிசன் அப். லிசன் அப்னாலும் லிசன் தான் மீனிங் வரும். ஆனால் லிசன் அப் எப்போ யூஸ் பண்ணணும்? ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, நான் சொல்றதை கவனிங்க, லிசன் டு மீ, லிசன் அப் அப்படிங்கிறப்போ கேளுங்க, நான் சொல்றதை கவனிங்க, ஏ குரூப் நான் சொல்றது கேளுங்க அப்படிங்கிறப்போ பீப்புள் லிசன் அப், சில்ட்ரன் லிசன் அப். அந்த மாதிரி குரூப்பா இருக்கவங்க நான் சொல்றதை கவனி, லிசன் பண்ணுன்னு சொல்றதுக்கு லிசன் அப். ஸ்லோ டவுன். ஸ்லோ டவுன்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாராவது வேகமா பேசிக்கிட்டே போறாங்க, இல்லை ரொம்ப வேகமா நடந்துட்டு இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுமையா, ப்ளீஸ் பொறுமை, நிறுத்தி நிறுத்தி நிறுத்தி, ஸ்லோ டவுன், ஸ்லோ டவுன். உன்னோட வாய்ஸ் ஸ்பீடை நிறுத்து, அப்படியே ஓடாத, வெயிட், பொறுமை. நடந்து போற, வெயிட் பண்ணு, வெயிட் பண்ணு, மெதுவா நடு, மெதுவா நடு. ஸ்லோ டவுன், மெதுவா நிறுத்தி, அதான் ஸ்லோ டவுன். ஹோல்ட் ஆன். ஹோல்ட் ஆன்ங்கிறது வெயிட் பண்ணுங்கிறது தான் மீனிங். இப்போ நம்ம ஃபோன் ஏதாவது கஸ்டமர் சர்வீஸ்க்குலாம் கால் பண்ணி ஏதாவது டவுட் கேட்குறோம் அப்படின்னா அவங்க மோஸ்ட்லி நம்ம கிட்ட சொல்லுவாங்க, ப்ளீஸ் ஹோல்ட் ஆன் ஃபார் அ செகண்ட், ஐ வில் செக் அண்ட் லெட் யூ நோ, ஹோல்ட் ஆன் ஃபார் அ மினிட், ஐ வில் ட்ரான்ஸ்ஃபர் டு த டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ ஹோல்ட் ஆன்ங்கிறது வெயிட். வெயிட்டே கொஞ்சம் ரொம்ப பணிவா, கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக சொல்றது தான் ஹோல்ட் ஆன். வாட்ச் அவுட். ஹே வாட்ச் அவுட், தேர் இஸ் அ ஸ்னேக். ஹே வாட்ச் அவுட், வாட்ச் அவுட். ஸோ வாட்ச் அவுட் அப்படின்னா ஜாக்கிரதை, ஜாக்கிரதை, பார்த்து ஜாக்கிரதை, பாரு சுத்தி சுத்தி என்ன இருக்குன்னு பாரு, ஜாக்கிரதையா இரு. வாட்ச் அவுட், வாட்ச் அவுட், ஜாக்கிரதை, பாரு.
ஓகே, வேகம் ஓடி வராங்க, நடுவில் ஏதாவது கல் இருக்குன்னு, ஏய் வாட்ச் அவுட் வாட்ச் அவுட், there is a stone, வாட்ச் அவுட், பார்த்து ஜாக்கிரதையா, இதுதான் வாட்ச் அவுட். ஓகே, ஸோ என் கூட சேர்ந்து இந்த 10 மறுபடியும் ஒரு டைம் ரிப்பீட் பண்ணுங்க. cheer up, come on, cheer up, cheer up, hurry up, hurry up, calm down, calm down, go on, go on, get out, get out, wait up, wait up, wait up, listen up, listen up, slow down, slow down, hold on, hold on, hold on, hey watch out, watch out. ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த 10 புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா, இல்லை இதில் ஏதாவது உங்களுக்கு வேறு ஏதாவது அடிஷ்னல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எதுவாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த லெசனில் உங்களோட ஹோம்ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு 5வது இன்னைக்கு நீங்கள் யூஸ் பண்ணி எங்கே யூஸ் பண்ண அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லணும். இதெல்லாம் எதுக்கு எனக்கு பிகினர்ஸே சொல்கிறீங்க அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகலாம். இது வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்போக்கன் இங்கிலீஷ் தான். கிராமர் பார்ட்டோ இதுவோ அதுவோ கவர் பண்ணல. ஸ்போக்கன் இங்கிலீஷுங்கும் போது நீங்கள் அடுத்தவங்கள்ட்ட பேசுறதுக்கான ஹெல்ப் பண்ணுற கோர்ஸ் தான். ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு அடுத்தவங்கள்ட்ட பேசுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். உங்களோட வெக்காபுலரி உங்களுக்கே தெரியும் பில்ட் ஆகிட்டு இருக்கு. உங்களோட கான்ஃபிடென்ஸ் எப்பயுமே அதிகமாகிட்டு இருக்கு. எப்பயுமே நம்ம நம்பணும். லெட்ஸ் பி கான்ஃபிடென்ட். ஓகே, ஷேர். பை, தேங்க்யூ.